ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனாஸ் கிரியேஷன். இப்போ நம்ம தயிர் சாதத்துக்கு சூப்பராக மேட்சாக இருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானொலி வச்சுக்கோங்க. வானொலி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு இஞ்சி பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதே அளவுக்கு பெரிய தக்காளி போட்டுக்கோங்க. நம்ம நிறைய எவ்வளோ வெங்காயம் தக்காளி போடுறோமோ அந்தளவுக்கு கிரேவி கிடைக்கும். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதையும் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. மிளகாய்த்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாம். சின்ன டம்ளராக இருந்தால் ஊற்றி இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்குங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ தந்தால் கொஞ்சம் தண்ணிலாம் சுண்டிட்டு இருக்கும். இப்போ புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே கத்திரிக்காய் பொரியல் செய்கிறப்ப கொஞ்சம் புளி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் காரம்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரஞ்சனாஸ் கிரியேஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.